ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. கடவுளே, நீர் புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவளோடு தங்குகையில் பூவுலகு அணிந்தது, வானம் மழை பொழிந்தன. அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனையாக இருப்பது, கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்றும், நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று, அந்த வகையில் நாம் கடவுளுடைய வாக்கில் அல்லது அவர் கொடுத்த இறை வார்த்தையில் நம்பாமல் இருந்த நேரங்களை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்போம். தாழ்ச்சியற்றவர்களாக மமதையோடு கர்வத்தோடு வாழ்ந்த சூழல்களாகவும் நேரங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருவிழமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசியும் நிலை பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தாவீது மலைவரவிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கடலேறி பாம்பிலியாவிலுள்ள பேருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே ஜோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பேருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள
அந்தியோக்காவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாய் இருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். அந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாய் தங்கியிருந்த போது அவர்கள் ஒரு பெரிய மக்களினமாக்கினர். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர்கள் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை அவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன்பின் இறைவாக்கினர் சாமுவேல் காலம் அவர்களுக்கு நீதி தலைவராய் அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெஞ்சமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசனாக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகிர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகையின் முன்பே ஜோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். பின்பு தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடிவாளை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் என்றென்றும் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமை தோன்றும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே, உமது பேரன்பை நான் என்றென்றும் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் என்றென்றும் அறிவிப்பேன். என் வாக்கு பிரலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பேரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் என்றென்றும் அறிவிப்பேன். நற்செய்திக்கு முன்பால் தொழி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி, பிறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர்,
நீர் எழுந்தவர். நீர் எம்மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியோரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரை எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்காருங்கள். ஒரு நாள் ஒரு செல்வந்தருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவனுக்கும் அப்பாவுக்கும் வாய்த்தகராறு. இறுதியாக கோபித்து கொண்டு மகன் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான். இவன் வெளியே சென்ற பிற்பாடு ஒரு அருட்பணியாளரை கண்டு நடந்த விடயத்தை சொல்லி அவரோடு சில நாட்களாக தங்கி வாழ்ந்து கொண்டிருந்தான். தந்தை இவனை தேடி பார்க்கின்றார், கிடைக்கவில்லை. இறுதியாக கேள்விப்படுகின்றார் ஒரு அருட்பணியாளரோடு இருக்கின்றார் என்று. இப்பொழுது அந்த மகன் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அருட்பணியாளரிடம், என்னுடைய மகன் என்னோடு சண்டை பிடித்து கொண்டு இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி வந்துவிட்டான், நான் அவனை பார்க்க வேண்டும் என்று அருட்பணியாளரிடம் கேட்டார். அருட்பணியாளரோ சரி, உன்னுடைய மகனை பார்க்கலாம் என்று மகனையும் தந்தையையும் சந்திக்க விடுகின்றார். அப்பொழுது தந்தை கேட்கின்றார், நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் திரும்பி வீட்டுக்கு வருவாயா என்று. அப்பொழுது மகன் சொன்னான், நீங்கள் இவ்வாறு நிபந்தனையெல்லாம் போட்டால் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நீங்கள் போங்கள் என்று கூறினான். அப்பொழுது அருட்பணியாளர் சொன்னார், தந்தையாம் இறைவன் தன்னுடைய ஒரே மகனை எந்தவிதமான நிபந்தனை அற்ற முறையில் மக்கள் எல்லோருடைய பாவங்களிலிருந்தும் மன்னிப்பு பெறுவதற்காக சிலுவையில் இறக்கச் செய்தார். அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. எனவே உங்களுடைய மகன் மீண்டும் உங்களோடு வந்து சேர்வதற்கு, வாழ்வதற்கு நிபந்தனைகளை போட வேண்டாம் என்று சொன்னார். இன்றைய திருப்பாடல் நமக்கு கடவுளின் பேரன்பை நான் என்றென்றும் அறிவிப்பேன் என்று சொல்லப்படுகின்றது. காரணம், பழைய ஏற்பாட்டிலே தாவீதுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அதாவது, உன்னுடைய வழிமரபரை நான் உயர்த்தி ஆசிர்வதிப்பேன் என்று. அதற்கு அவர் எந்தவிதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை. அவர் சொன்னது, உன்னுடைய வழிமரபரை ஆசிர்வதிப்பேன். அவ்வாறே அவர் ஆசீர்வதித்தார். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். தாழ்ச்சியின் முக்கியத்துவத்தை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகின்றார். சில வேளைகளில் நாம் சாதாரண மனிதர்களாக இருப்போம், ஆனால் எல்லோரோடும் பேச மாட்டோம். சில வேளைகளில் நாம் அடுத்தவர்கள் முன்பாக பெரியவர்கள் என்றும் காட்டிக்கொள்வோம். இயேசு இன்றைய நற்செய்தியில் எவ்வாறு பெரியவராக இருந்தாலும் அல்லது உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பது சிறப்பான பண்பாக இருக்கும் என்று.
யாக்கோப்பு நூல் அதிகாரம் 4:10 தம்மை உயர்த்துகின்றோர் தாழ்த்தப்படுவர் என்றும் தாழ்த்தப்படுவோர் ஆசீர்வாதம் பெறப்படுவோர் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் நாம் நம்மை தாழ்த்தி உயர்வான எண்ணங்களை எல்லாம் களைந்துவிட்டு ஆண்டவராகிய இயேசுடைய இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். ஆமீன். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிற்பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிற்பாயாண்டவரே. பாவி என்றம்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றம்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீர் மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிற்பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கையோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுபனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை போழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாவாகிய எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்பரியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கனை துலகின் மாந்திரனை வரும் மக்களுக்கினர் அவ்வாறு ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவளங்கிறது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்றமக்கு ஒளியும் தாமதங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், எவ்வுலகிலும் குதிரை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை போல் தேத்தும் வரமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துவியான எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நிலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்திரளுக்கு மெளிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பை பொழியும் இயேசுவே, உன்மீது நான் தாகம் கொள்கிறேன். அன்பை பொழியும் இயேசுவே, உன்மீது நான் தாகம் கொள்கிறேன்.
வருவாய் வருவாய் என் இயேசுவே, தருவாய் தருவாய் உன் அன்பையே. வருவாய் வருவாய் என் இயேசுவே, தருவாய் தருவாய் உன் அன்பையே. உன்னோடு நான் வாழ மறுத்தாலும் எனக்குள்ளே நீ வாழ்கிறாய். உன்னோடு நான் வாழ மறுத்தாலும் எனக்குள்ளே நீ வாழ்கிறாய். அளவில்லா அன்பை எனக்கு தந்தாய், அளவில்லா அன்பை எனக்கு தந்தாய். அதனாலே நானும் உன்னில் வாழ்கின்றேன், அதனாலே நானும் உயிர் வாழ்கின்றேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காருடையானத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே, தூய்மை பொழியும் நிலவே, துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.